போன் பாக்குறதால நிறைய ப்ராப்ளம் வரும்னு நியூஸ்ல சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இனிமே நியூஸ் பாக்குறத தவிர்க்கணும். மதிய உணவை கொண்டு வந்தது யாரு? நாங்க எல்லாருமே கொண்டு வந்திருக்கோம் மிஸ். நான் ஒண்ணும் அத கேக்கல. நீங்க கேட்டாலும் நாங்க கொடுக்கறதா இல்ல. ஏன்னா நானே கொஞ்சமா தான் கொண்டு வந்திருக்கேன். அடே நான் சாப்பாட பத்தியே கேக்கல. நான் மதிய உணவு சட்டத்தை யாரு கொண்டு வந்தாங்கன்னு கேட்டேன். இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்தா அப்பவே ஆன்சர் தெரியாதுன்னு இருப்போம். மதிய உணவு சட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கொண்டு வரும்போது நாங்க பார்க்கல. மூஞ்சியும் முகரையும் பாரு. ஏன் மணிக்கு என்ன குறைச்ச? மூக்கு வலியுமா? நல்ல லட்சணமா தானே இருக்கா? எங்களுக்கு எப்படி தெரியும்? கொஞ்ச நேரம் ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்தாலும் கிளாஸ கவனிக்காம பராக் பாத்துக்கிட்டு இருக்கோம்னு திட்டுறீங்க. அப்புறம் இத யாரு கொண்டு வந்தா கொண்டு போனான்னு எங்கள்ட்ட கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? இனி எங்க இஷ்டத்துக்கு வேடிக்கை பார்க்க விடுங்க. அதுக்கப்புறம் யாரு என்ன கொண்டு வந்தான்னு எங்கள்ட்ட கேளுங்க. நாங்க கரெக்டா சொல்லுவோம். இவனுங்கள ஓட விட்டு உலக்கையில அடிக்கணும். அண்ணா வணக்கம். பாத்திர வேண்டியதான். மரியாதை போகுதா? மரியாதை போகும். என்ன யார் நினைச்சுக்கிறீங்க? வாழ்க்கை தத்துவத்தை நான் ரெண்டே வரியில சொல்லிடுறேன். மனுஷன் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் தரையில தான் நிக்கணும். அப்புறம் என்ன மாநாட்டுக்கு நீ ஸ்டூல் போட்டு நிக்கிற? இத வேற மைக்கிய மூஞ்சிய 3 அடி தூரத்துல வச்சிடறானுங்க. முட்டி செத்து போனவங்க. இதுக்குதான் பிறக்கும் போதே காம்ப்ளான் குடிச்சு வளரணுங்கிறது. சங்கீத சோரங்கள் தூங்கி விட்டேனா அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். முட்டி செத்து போனவன்னா கதவை திறந்துட்டு வெளியே போவான். நமக்குலாம் எப்பவுமே ஷார்ட் முட்டு தான். அட கொள்ளவத்து பயலே. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மூளை சூடாகும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளில் பெரிது. இந்த வெண்டைக்காய் பசங்களுக்கு வயிறு வலி எப்படி இருக்குன்னு தெரியல. உட்காரவும் முடியாம நடக்கவும் முடியாம பாத்ரூம்ல பாய் விரிச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கேன் நானு. தக்காளி தொக்கு. என்ன வேணும் உனக்கு? வேணுமா? கிடைக்குமா? செருப்பு பிஞ்சு போகும். ஓ சாந்தி சாந்தி ஓ. ஓ மை காட். டேய் கரடி. டேய் என்னடா பட்டுன்னு புடிச்சிட்ட? நான் தான்டா உனக்கு அண்ணே. அண்ணனாவது நொண்ணனாவது அவன் உன்னோட ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கான்டா. ஏன் அஞ்சலடா ஆவோ. அடே ஏறி மிதிச்சா எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஆயிரும்டா. நிகர் போச்சே. நான் ஒரே பீச்சை எடுத்துக்கிறேன். சோறுன்னு வந்துட்டா நான் சொந்த பந்தம் எவனையும் பாக்குறது இல்லடா. இருடி டான்ஸ் பிராக்டிஸ் ஒண்ணு வரும். அப்ப நானும் பாசம் நேசம் பார்க்காம இருக்கேன். கொடிக்குளம் பேச்சு தெரியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய் கொடிக்குளம் பேச்சு என் தங்கச்சி மாதிரி. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. ஏழரை மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் பேச்சியே வச்சிருந்திருக்காருப்பா. ஏப்பா ஓ மகளை கூட தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ ஒத்துக்குருவியா? டேய் பிக்காலு பிள்ளை பார்த்து பேசுறா. பல்லக்கெல்லாம் கழட்டி போடுவேன். ஆமா உன் ஃபர்ஸ்ட் லவ் என்னாச்சு? செத்து போச்சு. செகண்ட் லவ் இத்து போச்சு. அப்ப மூணாவது லவ் விட்டு போச்சு. கஷ்டமா இல்லையா? பழகி போச்சு. ஹலோ யாருங்க? எக்ஸ்பைரி டேட் அப்போ